உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பார்ந்தவர்களே, மரியனேன் ஓராண்டில் வீடியோ வழி விவிலி வாசிப்பு திட்டத்தின் 46ஆம் நாளுக்குள் நாம் இன்று நுழைந்திருக்கிறோம். நம்ம இது வரைக்கும் விடுதலை பயணம் வாசிச்சிட்ருக்கோம். ஆண்டவர் எப்படி இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து கொண்டு வந்த கட்டளைகளை கொடுத்து, அதுக்கப்புறம் உடன்படிக்கையை செஞ்சு, அதுக்கப்புறம் மோசேவை சீனாய் மலைக்கு மேலே வர வச்சு 40 நாள் அவர் உபவாசம் இருந்து அவர் தியாகம் செய்கிறாரு, மக்களுக்காக கஷ்டப்பட்டு ஆண்டவர் அந்த கஷ்டத்தின் மத்தியில் இவங்களை சீனாய் மலையை விட்டு அனுப்புறதுக்கு முன்னாடி, பாலைவனத்திலையும் அதை தாண்டி கானான் தேசத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு நடமாடும் சீனாய் மலை, நடமாடும் ஏதேன் தோட்டத்தை அவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, திருவுறைவிடத்தை எப்படி செய்யணும் அப்படின்ற அந்த விஷயங்கள், அதுக்குள்ளே வைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் மோசேவுக்கு காட்டுகிறார். அதை மோசே பார்க்கிறார். அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஆண்டவர் விடுதலை பயணம் 30ஆம் அதிகாரத்தில் நம்ம இன்னொரு பலிப்பீடத்தை ஆண்டவர் கட்ட சொல்கிறார். அது எதுக்கு? தூபபீடம், தூபம் போடுவதற்கான பீடம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், திருமுன்னரின் அப்பம் வைக்கிறதுக்கான ஒரு மேஜை இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த தூப பீடத்தை ஆண்டவர் செய்ய சொல்கிறார். ஸோ இது ரெண்டுமே முதல் தொங்கு திரைக்கு உள்ளே நம்ம போனதுக்கப்புறம் குருக்கள் பணி செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய இந்த தூப பீடமும் திருமுன்னலின் அப்ப பீடமும் இருக்கும். அதுக்குள்ளே 2வது தொங்கு திரைக்குள்ளே போனோன்னா அந்த ஹோலி ஆஃப் ஹோலிஸ், தூயகம் இருக்கும். அதுக்குள்ளே தான் அந்த உடன்படிக்கையின் பேரை வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே எந்த பீடமும் கிடையாது. வெளியே தான் நம்ம இந்த திருமுன்னலின் அப்பத்தின் மேஜையும் இந்த தூபபீடமும் பார்க்குறோம். அதுக்கு வெளியே, ஸோ டோட்டலாக இந்த திருவுறைவிடத்தினுடைய முற்றத்தில் தான் இந்த பலி செலுத்துவதற்கான அந்த வெண்கல பீடம், பிரான்ஸ் ஆல்டர் நம்ம பார்த்தோம். அங்கே தான் எல்லா ஆடு மாடுகள் எல்லாத்தையும் பலி செலுத்துகிறாங்க. ஸோ மொத்தம் 3 மேஜைகள் இருக்குது. 2 பீடம், ஒரு மேஜை. அந்த வெங்கல பீடம் வெளியே இருக்கும். அதில் தான் நம்ம எரிபலி, நல்லுறவு பலி இதெல்லாம் செலுத்த போகிறாங்க. பட் இதுவும் அந்த திருவுறைவிடத்தினுடைய அந்த கேம்பஸ்குள்ளே தான், அதனுடைய அந்த சுவர்களுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இந்த வெண்கல பீடமும் இந்த திருவுறைவிடத்திற்குள்ளே தான் வரும். பட் ஆனால் இது அவுட்டர் ஏரியா, முற்றம்னு நம்ம சொல்லலாம். அதனால் நம்ம குழம்பிக்கூடாது. 2 பீடம் தான் உண்டு. ஒன்று தூபம் போடுவதற்கான பீடம், இன்னொன்று பலிகளை செலுத்துவதற்கான பீடம், இன்னொன்று திருமுன்னரின் அப்பத்தை வைக்கிறதுக்கான மேஜை. இதெல்லாம் தான் இந்த திருவுறைவிடத்துக்குள்ளே இருந்துச்சு. சரி, 31ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கி 2 பேரை ஆண்டவர் கூப்பிடுவார். பெயர் சொல்லி கூப்பிட்றாராம். எப்படி ஒரு பெரிய மீட்பு திட்டத்துக்கு அனுப்புறதை போல் பெயர் சொல்லி கூப்பிட்றாராம். கூப்பிட்டு எதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, சிலைகளை செய்வதற்கு. அதே ஆண்டவர் சிலைகளை செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அதே ஆண்டவர் இப்போ சிலைகளை செய்கிறதுக்கும் எல்லா கலை விஷயங்களையும் அந்த திருவுறைவிடத்திற்கு செய்கிறதுக்கு தேவையான ஆவியானவரின் நிரப்புதலை, அதுவும் ஆவியானவரின் நிரப்புதலை கொடுத்து ஆண்டவர் செய்ய போகிறார் இந்த 2 பேர் வழியாக. அது மட்டும் இல்லை, கடைசியாக ஆண்டவர் அந்த 10 கட்டளைகளுக்கான 2 கற்பலைகளை ஆண்டவர் கொடுக்க போகிறார். இதெல்லாம் 31ஆம் அதிகாரத்தில் வாசிக்க போகிறோம். கூடவே 2வது வாசகமாக நம்ம லேவியர் தொடர்ந்து வாசிச்சுட்ருக்கோம். 22வது அதிகாரம் வாசிக்க போகிறோம். ஆண்டவர் லேவியரில் நம்ம வாசிக்கிறோம். பல்வேறு விதமான அந்த 5 பலிகள் எப்படி செலுத்துறதுன்னு பார்த்தோம். அப்புறம் குருத்துவத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார். அப்புறம் சுத்தபத்தமாக இருக்கிறதுக்கான அந்த வழிமுறைகள் கொடுத்து, அப்புறம் பாவ கழுவாய்க்கான அந்த நாள், டே ஆஃப் அட்டோன்மெண்ட் எப்படி செய்யணும்னு சொன்னார். அதுக்கப்புறம் இப்போ நம்ம தொடர்ந்து பரிசுத்தமாக எப்படி இருக்குது, சுத்தபத்தம் வேறு, பரிசுத்தமாக இருக்கிறது வேறு. இப்போ சுத்தபத்தமாக இருக்கிறத முடிச்சுட்டு பரிசுத்தமாக எப்படி இருக்கிறதுன்றதை நம்ம இப்போ 17வது அதிகாரத்துலேருந்து வாசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி காணிக்கைகள், கடவுளுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த காணிக்கைகளை எப்படி பரிசுத்தமாக கையாளணும் அப்படின்றத இன்றைக்கி ஆண்டவர் கற்றுத்தரப்போகிறார் லேவியர் 22ஆம் அதிகாரத்தில். கூடவே இன்றைய திருப்பாடல் ஆண்டவர் பாருங்கள், இந்த சிலைகளெல்லாம் செய்ய சொல்லுகிறார் இல்லையா, அந்த உருவங்கள், இந்த கலை விஷயங்கள் எல்லாத்தையும். அதுக்கு ஏற்றவாறு இன்றைக்கி திருப்பாடல் 115 நம்ம வாசிக்க போகிறோம். அதில் ஆண்டவர் எப்படி உலகத்தை படைச்சார், இஸ்ரேல் மக்களை எப்படி ஆசீர்வதிப்பார், நம்ம அவரை தான் நம்பணும், இந்த சிலைகளை நம்பக்கூடாது. சிலைகளை செய்கிறவங்க சிலைகளை போலவே தான் இருப்பாங்க. ஸோ இந்த திருப்பாடல் சிலைகள் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கக்கூடாது, கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கணும் அப்படின்றத நம்ம கற்றுத்தரக்கூடிய ஒரு திருப்பாடலாக அமைகிறது. கடவுளை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு திருப்பாடலாகவும் இது அமையும். ஸோ இதெல்லாம் நம்ம இன்றைக்கி வாசிக்க போகிறோம். பட் இன்றைக்கான அந்த விவிலி வாசி பகுதிக்குள்ளே செல்வதற்கு முன்பாக 3 கேள்விகள். முதல் கேள்வி, ஆண்டவர் அந்த 2 பேரை தேர்ந்தெடுப்பார்னு சொன்னோம் இல்லையா, சிலைகளை செய்வதற்கான திறமையும் ஆவியானவருடைய நெருப்புதலையும் கொடுக்குறாருன்னு பார்த்தோம் இல்லையா. அந்த 2 பேரோட பேர் என்ன, அது எங்கே வருது அப்படின்றத கவனித்து வாசிப்போம். அடுத்த 2வது கேள்வி, ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கும் அவருக்கும் இடையே இந்த உடன்படிக்கைக்கு ஏற்கனவே பலிகள்லாம் செலுத்தியாச்சு. இன்னொரு குறிப்பிட்டு திரும்ப ஒரு தடவை சொல்கிறார், இதுதான் அடையாளம் உங்களுக்கும் எனக்கும் அப்படின்னு ஆண்டவர் ஒன்று சொல்வார்.
அது என்ன அடையாளம் அப்படின்றத எதிர்பார்த்து கொண்டே வாசிக்க முயற்சிப்போம். மூன்றாவது, மோசே இந்த 2 கற்பலகைகள் 10 கட்டளைகளை கொண்ட அந்த கற்பலகைகளை எப்படி பெற்றுக்கொண்டார் அதையும் நம்ம கவனித்து கொண்டே வாசிப்போம். சரி, இன்றைய தினத்திற்கான விவிலிய பகுதிக்குள்ளே ஜெபத்தோடு நம்ம இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். விடுதலை பயணம். அதிகாரம் 30. நறுமணப் பொருள் எரிக்குமாறு ஒரு பீடம் செய். சித்திம் மரத்தால் அதனை செய்வாய். நீளம் 1 முழம், அகலம் 1 முழம் என்று அது சதுரமாக அமையட்டும். அதன் உயரம் 2 முழம். கொம்புகளும் அதனுடன் ஒன்றிணைந்தவையாக இருக்கட்டும். அதன் மேல் பாகம், அதன் பக்கங்கள், அதன் கொம்புகள் ஆகியவற்றை பசும்பொன்னால் வேய்ந்து சுற்றிலும் தங்க தோரணம் பொருத்து, அந்த தோரணத்திற்கு கீழே 2 மூலைகளிலும் 2 பொன் வளையங்கள் வீதம் 2 பக்கங்களிலும் பொருத்து, அதை தூக்கிச் செல்வதற்கான தண்டுகளுக்கு அவை பிடிப்பாக விளங்கும். சித்திம் மரத்தால் அத்தண்டுகளை செய்து அவற்றையும் பொன்னால் வேய்ந்திடு. உடன்படிக்கை பேழைக்கு முன்னால் திருத்தூயக திரையின் முன்னிலையில் தூப பீடத்தை வைப்பாய். உடன்படிக்கை பேழை மேலுள்ள இரக்கத்தின் இருக்கையில் நான் உன்னை சந்திப்பேன். காலைதோறும் ஆரோன் அதன் மேல் நறுமணப் பொருள் எரிப்பானாக. விளக்குகளை ஆயத்தப்படுத்தும் போதும் அவன் நறுமணப் பொருள் எரிப்பானாக. மாலை மங்கும் வேளையில் ஆரோன் விளக்குகளை ஏற்றும் போது உங்கள் தலைமுறை தோறும் ஆண்டவர் திருமுன் இடைவிடாமல் நறுமணப் பொருள் எரிப்பானாக. வேற்று நறுமணப் பொருளையோ மற்றும் எரிபலியையோ உணவு படையலையோ அதன் மேல் படைத்தலாகாது. அதன் மேல் நீர்ம படையலையும் ஊற்றக்கூடாது. ஆண்டுக்கு 1 முறை ஆரோன் அதன் கொம்புகள் மேல் பாவ கழுவாய் நிறைவேற்றுவான். ஆண்டுக்கு 1 முறை பாவம் போக்கும் பலியின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து பாவ கழுவாயை உங்கள் தலைமுறை தோறும் நிறைவேற்றுவான். ஏனெனில் அது ஆண்டவருக்கு புனிதமிக்கதாகும். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரேல் மக்களின் எண்ணிக்கைக்காக குடிக்கணக்கு எடுக்கும்போது எண்ணிக்கைக்குட்பட்டவர் ஒவ்வொருவரும் தம் உயிருக்கு ஈடாக ஆண்டவருக்கு மீட்பு பணம் கட்ட வேண்டும். இல்லையெனில் அவர்கள் கணக்கிடப்படுகையில் அவர்களிடையே கொள்ளை நோய் வந்துவிடும். எண்ணிக்கைக்குட்படும் யாவரும் திருத்தல செக்கேலில் 1/2 செக்கேல் வீதம் கட்ட வேண்டும். 1 செக்கேல் என்பது 20 கேரா என்க. அந்த 1/2 செக்கேல் ஆண்டவருக்குரிய காணிக்கையாகும். எண்ணிக்கைக்கு உட்படும் அனைவரும், அதாவது 20 வயதும் அதற்கு மேற்பட்டவர்களுமான ஆண்கள் யாவரும் ஆண்டவருக்குரிய காணிக்கை அளிப்பார்கள். உங்கள் உயிர்களுக்கு பாவ கழுவாயாக ஆண்டவருக்குரிய காணிக்கை செலுத்தும் போது பணக்காரன் 1/2 செக்கேலுக்கு அதிகமாகவோ ஏழை அதற்கு குறைவாகவோ கொடுக்க வேண்டாம். இஸ்ரேல் மக்களிடமிருந்து பாவக்கழுவாய் பணத்தை வசூலித்து அதை சந்திப்பு கூடார திருப்பணிக்கென்று கொடுத்துவிடு. உங்கள் உயிர்களுக்காக பாவக்கழுவாய் செய்ய இஸ்ரேல் மக்களுக்கு இது ஆண்டவர் திருமுன் நினைவு சின்னமாயிருக்கட்டும் என்றார். பின்னும் ஆண்டவர் மோசேயிடம்,
கழுவுவதற்காக ஒரு வெண்கல நீர் தொட்டியை அதற்கான வெண்கல ஆதாரத்தோடு செய். சந்திப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையில் அதனை வைத்து அதில் தண்ணீர் ஊற்றுவாய். ஆரோனும் அவன் புதல்வரும் இதிலிருந்து தங்கள் கைகளையும் பாதங்களையும் கழுவ வேண்டும். சந்திப்பு கூடாரத்தில் நுழையும் போது அல்லது பலிபீடத்தை நெருங்கி ஆண்டவருக்கு நெருப்பு பலிகளை சுட்டெரிக்கும் பணிபுரியும் போது அவர்கள் தண்ணீரால் கழுவிக்கொள்வார்கள். இல்லையெனில் அவர்கள் செத்து மடிவார்கள். அவர்கள் சாகாமல் இருக்கும்படி கைகளையும் பாதங்களையும் கழுவிக்கொள்வார்கள். இது அவர்களுக்கு, அதாவது அவனுக்கும் தலைமுறை தோறும் அவன் வழிமரபினருக்கும் என்றுமுள்ள நியமமாக இருக்கும் என்றார். மீண்டும் ஆண்டவர் மோசேயிடம் 500 திருத்தல செக்கேல் எடைக்கு உயர்தர வெள்ளை போளம், அதன் பாதி நிறையாகிய 250க்கு மணங்கமழும் கருவாப்பட்டை, 250க்கு நறுமண வசம்பு, 500க்கு லவங்கப்பட்டை ஆகிய தலை சிறந்த நறுமண பொருள்களை எடுத்து ஒரு கலையும் அளவு ஒலிவ எண்ணெயும் சேர்த்து திறமை வாய்ந்த பரிமள தயாரிப்பாளன் செய்வது போல் கூட்டு தைலமாக ஒரு தூய திருப்பொழிவு எண்ணெய் தயாரிப்பாய். இது தூய திருப்பொழிவு எண்ணெயாக இருக்கும். இதை கொண்டு சந்திப்பு கூடாரம், உடன்படிக்கை பேழை, மேசை, அதன் அனைத்து துணை கலன்கள், விளக்கு தண்டு, அதன் துணை கலன்கள், தூப பீடம், எரிபலி பீடம், அனைத்து துணை கலன்கள், நீர்த்தொட்டி, அதன் ஆதாரம் ஆகியவற்றை திருப்பொழிவு செய்வாய். நீ அவற்றை அர்ப்பணம் செய்வதால் அவை புனிதமானவையாகும். மேலும் அவற்றை தொடுபவை அனைத்தும் புனிதம் பெறும். ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் நீ அருள் பொழிவு செய்து அவர்களை எனக்கு குருத்துவ பணி புரியுமாறு திருநிலைப்படுத்துவாய். மேலும் நீ இஸ்ரேல் மக்களுக்கு அறிவிக்க வேண்டியது, இது என்னுடைய தூய திருப்பொழிவு எண்ணெயாக உங்கள் தலைமுறை தோறும் இருக்க வேண்டும். சாதாரண தேவைக்காக மனித உடலில் அது பூசப்படலாகாது. இந்த கலவை விகிதப்படி இதை போன்ற எண்ணெய் தயாரிக்கப்படலாகாது. இது புனிதமானது, உங்களுக்கும் இது புனிதமானதாக இருக்கட்டும். இதை போன்று கலவை தயார் செய்பவனும் இதிலிருந்து பிற மக்களுக்கு கொடுப்பவனும் தன் மக்களிடமிருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும் என்றார். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நறுமண பொருள்களான வெள்ளைப்போளம், குங்கிலியம், கெல்பான், பிசின் ஆகியவற்றையும் கலப்பில்லா சாம்பிராணியையும் சம அளவில் எடுத்துக்கொண்டு உப்பு சேர்க்கப்பட்ட துப்புரவான புனித நறுமண கட்டியை திறமை வாய்ந்த பரிமள தயாரிப்பாளன் செய்வது போல நீ தயாரிக்க வேண்டும். அதில் ஒரு பகுதியை நன்கு பொடியாக்கி நான் உனக்கு காட்சி தரும் சந்திப்பு கூடாரத்தில் உள்ள உடன்படிக்கை பேழைக்கு முன்னால் வைக்க வேண்டும். அது உங்களிடையே தூய்மை மிக்கதாக திகழும். இந்த கலவைக்குரிய விகிதப்படி நறுமண கட்டியை நீங்கள் உங்களுக்கென்று செய்து கொள்ள வேண்டாம். ஆண்டவர் பொருட்டு இது உங்களிடையே தூயதாக திகழும். நறுமணம் முகர்வதற்காக இதை போன்று செய்பவன் எவனும் தன் மக்களிடமிருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும் என்றார். விடுதலை பயணம். அதிகாரம் 31. ஆண்டவர் மோசேயிடம், யூதா குலத்தை சார்ந்த கூரின் மகனான ஊரியின் மகன் பெட்சலேல் என்பவனை நான் பெயர் சொல்லி அழைத்துள்ளேன். ஞானம், அறிவு கூர்மை, அனுபவம், தொழில் திறமை அனைத்தும் அவனுக்கு உண்டாகுமாறு நான் அவனை இறை ஆவியால் நிரப்பியுள்ளேன். இதனால் அவன் பொன், வெள்ளி, வெண்கல வேலை செய்யவும், பதிக்க வேண்டிய கற்களுக்கு பட்டை தீட்டவும், மரத்தை செதுக்கவும், மற்றெல்லாவித நுண்ணிய வேலைகள் செய்யவும் வேண்டிய திட்டமிடும் நுட்பத்திறன் பெற்றுள்ளான். மேலும் தான் குலத்தை சார்ந்த அதிசமாக்கின் மகன் ஒக்கோலியாபு என்பவனையும் நான் அவனோடு நியமித்துள்ளேன். ஞானமுள்ளோர் அனைவரின் உள்ளத்திலும் நானே ஞானம் அருளியுள்ளதால் அவர்கள் நான் உனக்கு கட்டளையிட்டபடி அனைத்தையும் செய்வர். அவையாவன:
சந்திப்பு கூடாரம், உடன்படிக்கை பேழையோடு அதன் மேல் அமைந்த இரக்கத்தின் இருக்கை, கூடாரத்தில் உள்ள அனைத்து துணைக்கலன்கள், அப்பமேசை அதன் துணைக்கலன்கள், பழுதற்ற விளக்கு தண்டு அதன் அனைத்து துணைக்கலன்கள், தூப பீடம், எரிபலி பீடம் அதன் அனைத்து துணைக்கலன்கள், தண்ணீர் தொட்டி அதன் ஆதாரம், அழகுற பின்னப்பட்ட ஆடைகள், குருவாகிய ஆரோனுக்குரிய திருவுடைகள், குருத்துவ பணிபுரிவதற்காக அவன் புதல்வருக்குரிய ஆடைகள், திருப்பொழிவு எண்ணெய், தூய தலத்திற்கான நறுமண தூப வகைகள் ஆகியவை. நான் உனக்கு கட்டளையிட்டபடி இவை அனைத்தையும் அவர்கள் செய்வர் என்றார். ஆண்டவர் மோசேயிடம், நீ இஸ்ரவேல் மக்களிடம் அறிவிக்க வேண்டியதாவது, நீங்கள் என் ஓய்வு நாள்களை கருத்தாய் கடைபிடியுங்கள். ஆண்டவராகிய நானே உங்களை புனிதமாக்குகிறவர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படி அது எனக்கும் உங்களுக்கும் இடையில் உங்கள் தலைமுறை தோறும் ஓர் அடையாளமாக இருக்கும். ஓய்வு நாளை கடைபிடியுங்கள், அது உங்களுக்கு புனிதமானதாகும். அதன் தூய்மையை கெடுப்பவன் கொல்லப்படவே வேண்டும். அந்நாளில் வேலை செய்பவன் எவனும் தன் மக்களிடமிருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும். 6 நாள்கள் வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ ஓய்வு நாள் ஆகிய சாபாத்து, ஆண்டவருக்கு புனிதமான நாள். ஓய்வு நாளில் வேலை செய்பவன் எவனும் கொல்லப்பட வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும். என்றுமுள்ள உடன்படிக்கையாக விளங்கும்படி தலைமுறை தோறும் ஓய்வு நாளை கைக்கொள்ள வேண்டும். இது எனக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் இடையே என்றுமுள்ள ஓர் அடையாளம். ஏனெனில் ஆண்டவராகிய நான் 6 நாள்களில் விண்ணுலகையும் மண்ணுலகையும் உருவாக்கி 7ஆம் நாளில் ஓய்வெடுத்து இளைப்பாறினேன் என்றார். ஆண்டவர் சீனாய் மலைமேல் மோசேயோடு பேசி முடித்த பின் கடவுளின் விரலால் எழுதப்பட்ட கற்பலகைகளான உடன்படிக்கை பலகைகள் 2ஐயும் அவரிடம் அளித்தார். லேவியராகமம் அதிகாரம் 22. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, இஸ்ரவேல் மக்கள் எனக்கு நேர்ச்சையாக செலுத்தும் தூய பொருள்களால் ஆரோனும் அவன் பிள்ளைகளும் என் பெயரை இழிவுபடுத்தாதபடி எச்சரிக்கையாயிருக்க வேண்டும் என்று அவர்களிடம் கூறு. நானே ஆண்டவர். அவர்களிடம் நீ கூற வேண்டியது, உங்கள் வழிமரபினருள் எவனும் தீட்டுப்பட்டிருந்து இஸ்ரவேல் மக்கள் நேர்ச்சையாக செலுத்தும் தூய பொருள்கள் அருகில் வந்தால் அவன் என் முன் இராதபடி அழிவான். நானே ஆண்டவர். ஆரோன் குடும்பத்தினரில் தொழுநோயாளியோ விந்து ஒழுக்கு உடையவனோ இருந்தால் குணமாக மட்டும் அவன் தூய பொருள்களை உண்ண வேண்டாம். பிணத்தால் தீட்டானதை தொட்டவனும் விந்தொழுகியவனும் தீட்டு என ஒதுக்கிய ஊர்வனவற்றையோ தீட்டான மனிதரையோ தொட்டவனும் மாலை மட்டும் தீட்டுடன் இருப்பான். அவன் தூய பொருள்களை உண்ணாமல் தன் உடலை தண்ணீரால் கழுவ வேண்டும். கதிரவன் மறைந்த பின் தூய்மை அடைவான். அப்பொழுது அவன் தூய பொருள்களை உண்ணலாம், ஏனெனில் அது அவன் உணவு. தானாய் செத்ததையும் பீறி கிழிக்கப்பட்டதையும் அவன் உண்டு தீட்டாக வேண்டாம். நானே ஆண்டவர். எனவே தூய்மையானதை தீட்டாக்குவதால் தங்கள் மேல் பாவத்தை சுமத்திக் கொண்டு சாகாதவாறு நான் ஒப்படைத்தவற்றை அவர்கள் காப்பார்களாக. நானே அவர்களை தூயோராக்கும் ஆண்டவர். வேற்றினத்தார் எவரும் தூய பொருள்களை உண்ண வேண்டாம். குரு வீட்டிலுள்ள விருந்தினரும் கூலிக்காக வேலை செய்பவரும் தூய பொருளை உண்ண வேண்டாம். குருவின் பணம் கொடுத்து வாங்கிய அடிமையும் அவன் வீட்டில் பிறந்தவனும் குருவின் உணவை உண்ணலாம். குருவின் மணமுடித்த மகள் தூய பொருள்களை உண்ண வேண்டாம். குருவின் குழந்தைகளற்ற கைம்பெண் அல்லது மணவிலக்கு பெற்றவளான மகள் திரும்பி வந்து இளமையிலிருந்து தன் தந்தையோடு வாழ்ந்தது போல வாழ்ந்தாளாயின் தந்தையின் உணவில் பங்கு பெறலாம்.
ஆனால் பொதுநிலையர் எவரும் அதை உண்ணலாகாது. தூய பொருளை அறியாமல் உண்பவர் அப்பொருளின் விலையில் 1/5 பங்கை கூடுதலாக கொடுத்து தூய பொருளுடன் குருவுக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு இஸ்ரவேலர் நேர்ச்சையாக அளிக்கும் புனித பொருள்களை குருக்கள் இழிவுக்கு உள்ளாக்க கூடாது. அப்புனித பொருள்களை உண்டு இழிவுக்கு உள்ளாக்குவதால் அவர்கள் தண்டம் செலுத்தும் குற்றப்பழிக்கு ஆளாவர். ஏனெனில் நானே அவர்களை தூய்மையாக்கும் ஆண்டவர். ஆண்டவர் மீண்டும் மோசேயிடம் கூறியது, ஆரோன் அவன் புதல்வர் மற்றும் இஸ்ரவேல் மக்கள் அனைவரிடமும் கூற வேண்டியது, இஸ்ரவேலரோ இஸ்ரவேலரிடையே தங்கியிருக்கும் அந்நியர்களோ தங்கள் பொருத்தனைக்கேற்ப அல்லது ஆர்வ மிகுதியால் எரிபலியாக செலுத்தும் காணிக்கை அவரவர் விருப்பப்படியே மாடு, ஆடு, வெள்ளாடு எவற்றிலேனும் பழுதற்ற ஓர் ஆணாய் இருப்பதாக. பழுதான எதையும் உங்களுக்காக செலுத்தலாகாது. அது ஆண்டவருக்கு உகந்தது அன்று. சிறப்பு பொருத்தனையோ தன்னார்வ காணிக்கையோ மாடுகளில் அல்லது ஆடுகளில் நல்லுறவு பலியாக செலுத்தினால் அது ஏற்கத்தக்கதாக அமைய மாசுமறு அற்றதாய் இருத்தல் வேண்டும். குருடு, ஊனம், நெறிவு, கழிச்சல் நோய், சொறி சிரங்கு முதலிய குறைபாடுள்ளவற்றை செலுத்தாமலும் அவற்றை ஆண்டவரின் பலிபீடத்தில் எரிபலியாக்காமலும் இருப்பீர்களாக. உறுப்பு ஒழுங்கற்ற ஆடோ மாடோ மகிழ்வு பலி ஆகலாம், ஆனால் அது பொருத்தனைக்கு ஏற்றதன்று. விதை நசுங்கினதையும் நொறுங்கினதையும் காயம்பட்டதையும் விதை அடிக்கப்பட்டதையும் ஆண்டவருக்கு நீங்கள் காணிக்கை ஆக்காமலும் உங்கள் நாட்டில் பலியிடாமலும் இருப்பீர்களாக. வேற்றின மக்களிடமிருந்து இத்தகையவற்றை வாங்கி உங்கள் கடவுளுக்கு உணவு படையலாக செலுத்தாதீர். அவற்றில் கேடும் பழுதும் உள்ளன. அவை உங்கள் சார்பாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டா. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, ஒரு கன்று, செம்மறி அல்லது வெள்ளாட்டுக்குட்டி பிறந்தால் 7 நாள் அளவும் தன் தாயிடம் அது இருக்கட்டும். 8ஆம் நாளிலிருந்து அது ஆண்டவருக்குரிய எரிபலியாக செலுத்தப்படும். இது விரும்பத்தக்கது. பசுவையும் அதன் கன்றையும் அல்லது ஆட்டையும் அதன் குட்டியையும் ஒரே நாளில் பலியிட வேண்டாம். நன்றி பலியை ஆண்டவருக்கு செலுத்தினால் அது உங்கள் சார்பாக ஏற்கத்தகுந்ததாக இருக்கட்டும். அன்றே அது உண்ணப்பட வேண்டும். விடியற்காலை மட்டும் அதில் ஒன்றும் மீதியாக வேண்டாம். நானே ஆண்டவர். என் கட்டளைகளை கடைபிடித்து அவற்றிற்கேற்ப ஒழுகுங்கள். நானே ஆண்டவர். இஸ்ரவேல் மக்களிடையே நான் தூயவராக கருதப்படுமாறு என் திருப்பெயரை இழிவுபடுத்தாதிருங்கள். நானே உங்களை புனிதராக்கும் ஆண்டவர். உங்களுக்கு கடவுளாய் இருக்குமாறு உங்களை எகிப்தினின்று அழைத்து வந்தேன். நானே ஆண்டவர் என்று சொல். திருப்பாடல் 115. எங்களுக்கன்று ஆண்டவரே, எங்களுக்கன்று மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு அதை உமக்கே உரியதாக்கும். அவர்களுடைய கடவுள் எங்கே என பிற இனத்தார் வினவுவது ஏன்? நம் கடவுளோ விண்ணுலகில் உள்ளார். தம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கின்றார். அவர்களுடைய தெய்வ சிலைகள் வெறும் வெள்ளியும் பொன்னுமே, வெறும் மனித கைவேலையே. அவற்றுக்கு வாய்கள் உண்டு, ஆனால் அவை பேசுவதில்லை. கண்கள் உண்டு, ஆனால் அவை பார்ப்பதில்லை. செவிகள் உண்டு, ஆனால் அவை கேட்பதில்லை. மூக்குகள் உண்டு, ஆனால் அவை முகர்வதில்லை. கைகள் உண்டு, ஆனால் அவை தொட்டுணர்வதில்லை. கால்கள் உண்டு, ஆனால் அவை நடப்பதில்லை. தொண்டைகள் உண்டு, ஆனால் அவை குரல் எழுப்புவதில்லை. அவற்றை செய்கின்றோரும் அவற்றில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவற்றை போல ஆவர். இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணையும் கேடயமும் ஆவார். ஆரோனின் குலத்தாரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள்.
அவரே உங்களுக்கு துணையும் கேடயமும் ஆவார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போரே, அவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணையும் கேடயமும் ஆவார். ஆண்டவர் நம்மை நினைவு கூர்ந்துள்ளார். நமக்கு தம் ஆசியை அளிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு ஆசி வழங்குவார். ஆரோனின் குடும்பத்தாருக்கு ஆசி வழங்குவார். தமக்கு அஞ்சி நடப்போர்க்கு ஆண்டவர் ஆசி வழங்குவார். சிறியோர்க்கும் பெரியோர்க்கும் ஆசி வழங்குவார். ஆண்டவர் உங்கள் இனத்தை பெருகச் செய்வார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வளரச் செய்வார். நீங்கள் ஆண்டவரிடமிருந்து ஆசி பெறுவீர்களாக. விண்ணையும் மண்ணையும் உருவாக்கியவர் அவரே. விண்ணகமோ ஆண்டவருக்கு உரியது, மண்ணகத்தையோ அவர் மானிடர்க்கு வழங்கியுள்ளார். இறந்தோர் ஆண்டவரை புகழ்வதில்லை. மௌன உலகிற்குள் இறங்குவோர் எவருமே அவரை புகழ்வதில்லை. நாமோ ஆண்டவரை வாழ்த்துகின்றோம், இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்துகின்றோம். ஆமேன். ஆண்டவரே, இஸ்ரேல் மக்களின் நடுவில் நீங்கள் குடியிருக்கிற எந்த அளவுக்கு ஏங்குனீங்க, அதற்கு அவர்களை எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லி ஒரு குழந்தைக்கு கற்றுத்தருவதைப் போல கற்றுத்தந்து அவர்களை தயார்த்தீங்களே ஆண்டவரே. இன்றைக்கி நீங்கள் எங்கள் நடுவில் இல்லை, எங்களுக்குள்ளே வாசம் செய்ய வந்திருக்கிறீங்க. ஆவியானவரின் வழியாகவும் நற்கரணின் வழியாகவும் நீங்கள் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களை எங்களுடைய உள்ளத்திலும் எங்களுடைய உடலிலும் தாங்கிக் கொள்ள நாங்கள் எப்படி பரிசுத்தமாக இருக்கணும், உங்களை எப்படி நாங்கள் இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ளணும், அன்பு செய்யணும், உங்கள் கட்டளைகளை கடைப்பிடிக்கணுன்றதை கற்றுத்தரும் ஆண்டவரே. எங்களுக்கு தெரியல அப்பா. எங்கள் சிந்தனைகள் எப்படி இருக்கணும், ஒவ்வொரு நாளும் நாங்கள் துவங்கும் போது அதை நாங்கள் அணுகும்போது, நாங்கள் ஒவ்வொரு வேலைகளை செய்யும்போது, ஒருத்தர்கிட்ட பேசும்போது, நாங்கள் நடக்கும்போது, நாங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் உங்களுக்கு அது பரிசுத்தமாக இருக்கும், பிடிக்கும், உங்களை போல் நாங்கள் இருக்க விரும்புகிறோம் அப்பா. எங்களுக்கு கற்றுத்தாங்க அம்மா. நாங்கள் வழி தவறி போகும்போது எங்கள் கைகளை பிடிச்சி இழுத்துட்டு வாங்கம்மா. இழுத்துட்டு வந்து ஆவியானவருடைய கைகளை பிடிச்சி நாங்கள் உங்களுடைய கைகளையும் ஆவியானவருடைய கைகளையும் பிடிச்சு நடக்கக்கூடிய நல்ல பிள்ளைகளாக வாழ அருள் தாரும் அம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பர்களே, இன்றைய தினத்திற்கான கேள்விகளுக்கான பதிலை பார்ப்போம். முதல் கேள்வி, அந்த 2 பேர் யார்? ஆண்டவர் சிலைகளை செய்வதற்கான திறமையும் ஆவியானவர் நிரப்புதலையும் கொடுத்த அந்த 2 பேர் யார்? நம்ம பிரிந்து போன சகோதரர்களுக்கு ஞாபகம் வச்சு சொல்லணும். விடுதலை பயணம் 31ஆம் அதிகாரம் 2-லேருந்து 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். பெட்சலேல் ஒக்கோலியாப்பு பெட்சலேல், இந்த 2 பேரையும் மறந்துடக்கூடாது. ஆண்டவர் சொல்லியிருப்பார், இவர்கள் என்பவர்களை நான் பெயர் சொல்லி அழைத்துள்ளேன். ஞானம், அறிவு கூர்மை, அனுபவம், தொழில் திறமை அனைத்தும் அவனுக்கு உண்டாகுமாறு நான் அவனை இறை ஆவியால் நிரப்பியுள்ளேன். பாருங்களேன், அந்த திருவுறைவிடத்தில் இருக்கிறதுக்கான எல்லா வேலைப்பாடுகளை செய்வதற்கு. இதனால் அவன் பொன், வெள்ளி, வெண்கல வேலை செய்யும், பதிக்க வேண்டிய கற்களுக்கு பட்டை தீட்டவும், மரத்தை செதுக்கவும், மற்ற எல்லாவித நுண்ணிய வேலைகளை செய்ய வேண்டிய திட்டமிடும் நுட்பு திறனை பெற்றுள்ளான். அப்போ கடவுள் பாருங்களேன், லிட்ரலாக அவங்களுக்கு இந்த உடன்படிக்கை பேழை, அது மேலே இருக்கணும் இந்த கெருபுகளின் சிலைகள், இந்த மாதுளம்பழம், இந்த பழங்கள், இது எல்லாத்தையுமே செய்வதற்கு தேவையான இறை ஞானத்தையும் ஆற்றலையும் ஆவியானவர்னால் நிரப்பியிருக்கிறாராம். இது லிட்ரல் மீனிங். ஓகே, அப்போ செய்கிறதுக்கு நமக்கு மாரல் சென்ஸ், இது நமக்கு என்ன ஆண்டவர் இதுலன்னு சொல்ல வர இருப்பாங்களேன். அப்போ நம்மளுடைய வேலைக்கு நம்ம எந்த வேலையை வேணால் செய்கிறவர்களாக இருக்கலாம். நம்ம வேலையை செய்கிறோம் என்றால் அப்போ நமக்கு அந்த திறமையை கொடுக்குறா பாருங்க. திட்டமிடும் திறன், அந்த நுண்ணறிவு எல்லாத்தையுமே ஆண்டவர் தான் நமக்கு கொடுத்துருக்குறாராம் பாருங்களேன். நம்ம சமைக்கிறவங்களாக இருக்கலாம், ஆட்டோ ஓட்டுறவங்களாக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், நம்ம இஸ்திரி போடுறவங்களாக இருக்கலாம், இல்லை வீட்டு வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், துணி துவைக்கிறவங்களாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். அந்த திட்டமிடும் திறன், அந்த வேலையை செய்கிறதுக்கான திறமையை, ஆற்றலை ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாராம் ஒவ்வொருத்தருக்கும். அப்போ பாருங்கள், நம்ம எவ்வளோ அழகாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்ல. ஆனால் முதல் கேள்வி, இதை நம்ம கடவுளுக்கு பயன்படுத்துகிறோமா? கடவுளுடைய கோயிலுக்கு, கடவுளுடைய வேலைக்கு. 2வது கேள்வி, இந்த திறமைகளெல்லாம் பயன்படுத்தும் போது கடவுள் எனக்கு கொடுத்தான்ற மனநிலையில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அந்த வேலைகளை நம்ம செய்யும்போது நம்ம மனசாட்சி எப்படி இருக்குது?
தாழ்ச்சியோடு இருக்குதா? கடவுள் தான் எனக்கு இது கொடுத்தாருன்ற அந்த முதிர்ச்சி நிறைந்த அந்த எண்ணம் நமக்கு இருக்கா? நம்ம யோசிக்கணும். 2 கேள்வி. முதல் கேள்வி பாருங்கள், நம்ம கடவுளுக்கு அதை உபயோகப்படுத்துகிறோமா? சில பேருக்கு மியூசிக் போடுற இருக்கும், சில பேருக்கு அழகாக வடிவமைக்கிற ஜோடிக்கக்கூடிய திறமை இருக்கலாம், சில பேருக்கு பேசக்கூடிய திறமை, பாடக்கூடிய திறமை, டெக்கரேட் பண்ணக்கூடிய திறமை, க்ளீன் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம கடவுளுடைய கோயிலுக்கு திருச்சபைக்கு பயன்படுத்துகிறோமா? புதிய ஏற்பாடு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 12ஆம் அதிகாரம் 6-8 வசனங்கள் பாருங்கள். ஆயினும் நமக்கு அளிக்கப்பட்டுள்ள அருளுக்கேற்ப வெவ்வேறு அருங்கொடைகளை பெற்றிருக்கிறோம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு சில அருள் கொடுத்துருக்கிறார், கிரேஸ் கொடுத்துருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அருங்கொடைகள் நம்ம பெற்றிருக்கிறோம். எல்லாருமே அருங்கொடைகள் என்ன? கேரிசம்ஸ். ஸோ அந்த அருளுக்கேற்றவாறு நம்ம அருங்கொடைகளை பெற்றிருக்கிறோம். நம்ம அதை என்ன பண்ண போகிறோம்? சரி, என்னென்ன அருங்கொடைகள் பாருங்கள். தொடர்ந்து வாசிச்சா நமக்கு கூறப்படுகிறது. இறைவாக்குரைக்கும் கொடையை நாம் பெற்றிருந்தோம் என்னால் நம்ம கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அதை பயன்படுத்தணும். ஸோ ப்ராஃபஸி சொல்கிறது ஒரு அருங்கொடை. 2வது, தொன்று ஆற்றும் கொடையை நாம் பெற்றிருந்தால் அதை கொண்டு தொண்டு புரிவதில் நாம் பயன்படுத்தணும். சில பேருக்கு சர்வ் பண்ணுறது, புனித அன்னை தெரசா போல் சேவை செய்யக்கூடிய மனம் இருந்தால் அதை நம்ம திருச்சபைக்கு பயன்படுத்துகிறோமா? அடுத்தது பாருங்கள், கற்றுக் கொடுப்பவர் கற்றுக் கொடுக்கட்டும். நமக்கு மறைக்கல்வி எடுக்கலாம், நமக்கு நல்ல டீச்சர்ஸாக இருப்போம், ஒன்று படித்து அழகாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய திறமை இருக்கா? அதை நம்ம திருச்சபைக்கு பயன்படுத்துகிறோமா? 3வது, கற்றுக் கொடுப்பவர். 4வது, ஊக்கமூட்டுவோர் ஊக்கம் தருவதிலும். சில பேருக்கு வந்து ஊக்கமூட்டக்கூடியது இருக்கும். நம்ம அவங்ககிட்ட பேசினாலே நம்மளை நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க. சோர்ந்து உள்ளத்தோடு போனால் நம்மளை வந்து பலப்படுத்துவாங்க. ஸோ நம்ம ஊக்கம் கொடுக்குறோமா? 4வது. 5வது, தமக்குள்ளவற்றை வழங்குவோர் தாராளமாக கொடுப்பதிலும். ஸோ சில பேருக்கு பணம் கொடுக்குறது, உதவி செய்யணும், பொருள் கொடுத்து உதவி செய்யணுன்ற உள்ளம் இருக்கும். அதை நம்ம செய்கிறோமா? 5வது. 6வது வந்து தலைமை தாங்க. சில பேருக்கு எல்லாத்தையும் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணுறது, திட்டமிடுறது, அந்த ஒரு தலைமை தாங்கக்கூடிய அந்த ஒரு திறமையை கொடுத்துருப்பார். அதை நம்ம கடவுளுக்கு பயன்படுத்துகிறோமா? திருச்சபைக்கு, நம்மளுடைய பங்குக்கு. 6வது. 7வது, இரக்க செயல்களில் ஈடுபடுறோம். சில பேர் அந்த செவிலியர் இந்த ஜாப்லாம் ரொம்ப கஷ்டமானது. அவ்வளோ முகம் சுளிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு நம்ம பேஷண்ட்ஸுக்கு பண்ண வேண்டியிருக்கும். சில சாக கிடப்பாங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம். சிறையில் இருக்கவங்கள சந்திக்கிறது, இந்த மாதிரியான இந்த இரக்க செயல்களில் செயல்படுகிறவர்கள் முகமலர்ச்சியோடு அவற்றை செயல்படுத்தணும். இப்படி தான் நம்ம வந்து பெற்றுக்கொண்ட அறுகொடைகளை நம்ம பயன்படுத்தணும்னு ரோமையர் 12ஆம் அதிகாரம் சொல்லுது. இதே இதை தான் ஸோ நம்ம 7 அருங்கொடைகளை பற்றி பார்த்துருக்கோம். இதே நம்ம 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், இதுவும் 12ஆம் அதிகாரம் தான். அது ரோமையர் 12, இது 1 கொரிந்தியர் 12, 4-11 வசனங்களில் மற்ற ஆவிக்குரிய அருங்கொடைகளை பற்றி புனித பவுல் கூறுவார். நான் 8வது வசனத்தில் வாசிக்கிறேன். மொத்தம் 9 ஆவிக்குரிய அருங்கொடைகள் நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல ஞானம் நிறைந்த சொல்வளம் அருள்கிறார் தூய ஆவியார் ஒருவருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஞானம் நிறைந்த சொல்வளம் நமக்கு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். 2வது, இன்னொருவருக்கு அதே ஆவியார் அறிவு செறிந்த சொல்வளத்தை அளிக்கிறார். 2வது. 3வது, அதே ஆவியார் வேறு ஒருவருக்கு நம்பிக்கை அருள்கிறார். சில பேருக்கு பாருங்களேன், கடவுள் மேலே செம்ம ஃபெய்த் இருக்கும், வேறு எதுவுமே அவங்ககிட்ட இருக்காது. அப்போ அவங்கக்கிட்ட இருந்து நம்ம நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளலாம். ஆவியானவர் அவங்க வழியாக நம்மளோட நம்பிக்கையை பலப்படுத்துவார். 3வது நம்பிக்கை. 4வது பாருங்கள், பிணி தீர்க்கும் அருளை ஒருத்தருக்கு கொடுக்குறார், ஹீலிங் எபிலிட்டி. ஒருத்தருக்கு வந்து ஜெபிச்சாங்கன்னா நோய்கள் குணமாக்கும். நம்ம அந்த ஒரு கொடையை ஆண்டவர் கொடுக்கலாம். 4வது. 5வது பாருங்கள், வல்ல செயலும் ஆற்றலை, சில பயங்கரமான மிராக்கிள்ஸ், அற்புதங்கள் செய்யக்கூடிய அந்த ஆற்றலை ஆண்டவர் கொடுக்குறார். 5வது. 6வது பாருங்கள், இறைவாக்கும் முறைக்கும் ஆற்றல், அதை ஆண்டவர் ஒரு சில பேர் கொடுத்துருக்கலாம், அது நமக்கு இருக்கா? 7வது, ஆவிக்குரியவற்றை பகுத்தறியக்கூடிய ஆற்றல். எது கரெக்டு? ஒரு சில நம்ம குழம்பியிருப்போம், இல்லை இதுதான் ஆவின்னு வருது, இது கடவுள்கிட்ட இருந்து வருது, இது சாத்தாங்கிட்ட இருந்தது, இது உன்னுடைய எண்ணம், இப்படின்னு ஆவிக்குரியவற்றை பகுத்தறியக்கூடிய ஆற்றல், அதை ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறாரா? 7வது, பல்வகை பரவச பேச்சு, டங்ஸ் பேசக்கூடிய ஆற்றல் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரா? 8வது, அப்பேச்சை விளக்கக்கூடிய ஆற்றல், சில பேருக்கு அதனுடைய விளக்கத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஸோ இதெல்லாம் அந்த ஒரே ஆவியார் இவற்றை எல்லாம் செயல்படுத்துகிறார். ஒரு ஆவியார் தான் இத்தனை அருங்கொடைகள் நம்ம கொடுக்குறாராம். அவரே தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் இவற்றை பகிர்ந்து அளிக்கிறார். அவர் நினச்சாதான் அதை கொடுக்க முடியும். ஆனால் அப்படி இந்த பவுல் வேறொரு இடத்துல சொல்வார், இதை நீங்கள் கேளுங்க, குறிப்பாக திருச்சபையை கட்டி எழுப்பக்கூடிய அந்த அருங்கொடைகளை கேளுங்க அப்படின்னு சொல்லி இப்படி இந்த பவுல் கூறுவார். இதே தான் நம்ம வந்து எபேசியர் 4ஆம் அதிகாரமும் 11-12 இதே விஷயங்களை தான் வாசிப்போம். ஸோ இவ்வளோ அருங்கொடைகளை ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறார். சில பேருக்கு தாராளமாக டொனேஷன் கொடுப்பாங்க. என்ன நமக்கு மனசில் ஆண்டவர் என்ன போட்டிருக்காரோ, நம்ம பிறக்கும் போதே ஆண்டவர் இந்த அருங்கொடைகள் எல்லாம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கூடிய அருளுக்கு ஏற்றவாறு கொடுத்துருக்கிறாரு.
நம்ம அதை சர்ச்சுக்கு பயன்படுத்துகிறோமா? திருச்சபையின் உடலாகிய மற்றவங்களை கட்டி எழுப்பி அவங்க விசுவாசத்தை அதிகரிக்க ஆண்டவர்கிட்ட கொண்டு போகிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோமா? அதான் ஃபஸ்ட் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, நம்ம இந்த பெற்றுக்கொண்ட நிறைய கொடைகள் இருக்குது, நம்ம குடும்பத்துக்காகவும் நம்ம பயன்படுத்தணும். அப்போ அது நம்ம குடும்பத்துக்காக பயன்படுத்தும் போது நம்மளுடைய மனசாட்சி எப்படி இருக்குது? கர்வத்தோடு இருக்கா இல்லை தாழ்ச்சியோடு இருக்கா? இதெல்லாம் கடவுள் கொடுத்தது. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும், ஒரு பைக் வாங்கினா, ஒரு சின்ன ஒரு பொருள் வாங்கினான்னு நீங்கள் கொடுத்த காசுனால இதை வாங்கியிருக்கேன், அப்படிப்பட்ட ஒரு உள்ளம் நமக்கு இருக்கா? யாக்கோபு 1:17 சொல்லுகிறது, நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றது. நல்லதெல்லாம் கடவுள்கிட்ட இருந்து தான் வருது, நம்ம வச்சுருக்கிறது எல்லாம். 1 கொரிந்தியர் 4:7 பாருங்கள், நீங்கள் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என்ன சொன்னது யார்? உங்களிடம் உள்ள அனைத்தும் நீங்கள் பெற்றுக்கொண்டவை தானே. நீங்கள் வச்சுருக்கிறதெல்லாம் கடவுள் கொடுத்தது. உங்கள் ஜாபு, உங்களுடைய சேலரி, உங்களுடைய வீடு, உங்களுடைய பணம், உங்களுடைய அம்மா, உங்கள் அப்பா, உங்கள் பிள்ளைங்க எல்லாமே நீங்கள் பெற்றுக்கொண்டது. ஆனந்த புனித லோயல் இன்னாசியார் அழகாக கூறுவார், டேக் மை லிபர்ட்டி அப்படின்ற அந்த பாடலில், அந்த ஜெபத்தில், ஆண்டவரே நீங்கள் தான் எல்லாத்தையுமே எனக்கு கொடுத்தீங்க. என் கண், கை, கால், மூளை, திறமை, என் வீடு, என் குடும்பம், என் சொத்து, என்னுடைய அதிகாரம், என்னுடைய பணம் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்தது. உங்களுக்கே நான் அதை திரும்பி கொடுக்குறேன் ஆண்டவரே. எனக்கு வேண்டியதெல்லாம் உங்களுடைய அன்பும் உங்களுடைய அருளும் மட்டும் எனக்கு போதும்னார். ஆல் ஐ நீட் இஸ் யுவர் லவ் அண்ட் கிரேஸ். புனித தாமஸ் அக்வினாஸ் சொல்லுவார், நீங்கள் போதுன்றவார். ஒரே வார்த்தையில் முடிச்சுவார் புனித தாமஸ் அக்வினாஸ். அப்போ நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் நம்ம பெற்றுக்கொண்டது. அவர் அதில் சொல்கிறார் பாருங்க, பெற்றுக்கொண்டும் பெற்றுக்கொள்ளாதது போல் என்னமோ நம்மளே உருவாக்கி நம்மளே எல்லாம் பண்ண மாதிரி பெருமை பாராட்டுவது ஏன்? நமக்கு திறமை இருக்கா? நம்ம பிறக்கும்போது நமக்கு தெரியுமா? கடவுள் கொடுத்து அமிச்சார். நம்ம தான் வாசித்தோம் இல்லையா, தாயின் கருவில் அவருடைய கைகள் நம்மை வடிவமைத்தது. கொடுத்ததெல்லாம் ஆண்டவர் தான். யோவான் நற்செய்தி 3:27 பாருங்கள், தெளிவாக திருமுழுக்கு யோவான் கூறுகிறார், விண்ணகத்திலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. கடவுள் கொடுக்கலன்னா எதையுமே நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த ஒரு மனப்பான்மையில் நம்ம இருக்கிறோமா? அப்படி இருந்தால் தாழ்ச்சியாக இருப்போம். மற்றவங்கள நம்ம தரைக்குறையாவோ இழிவாவோ நடத்தவே மாட்டோம். அன்பு காட்டுவோம். எல்லாமே நான் இருக்கிறது, நான் செயலாற்றுறது எல்லாமே ஆண்டவரால் தான். நான் அவர் கூட ஒத்துழைக்கிறேன், அவ்வளோதான். ஒத்துழைக்கலாம் எதுவுமே நடக்காது. ஆனால் நான் ஒத்துழைக்கிறதுனால மட்டும் எதுவும் நடந்துடாது. ஆண்டவருடைய அருளும் எனக்கு தேவைப்படும். அப்படின்ற அந்த புரிதல் நமக்கு இருக்கான்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். சரி, 2வது கேள்விக்கு போகணும். ஆண்டவர் ஒரு அடையாளத்தை இஸ்ரேல் மக்களும் அவருக்கும் கொடுத்தாரு. என்ன அடையாளம்? 31 விடுதலை பயணம் 12 பாருங்கள். ஆண்டவர் ஆகிய நானே உங்களை புனிதமாக்குகிறவர். அப்போ பாருங்கள், கடவுள் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படி அது எனக்கும் உங்களுக்கும் இடையே உங்கள் தலைமுறை தோறும் ஒரு அடையாளமாக இருக்கும். எதை பற்றி சொல்கிறாரு? ஓய்வு நாள். ஓய்வு நாளை கடைபிடிக்கிறது தான் ஆண்டவர் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு அடையாளமாக கடவுள் சொல்கிறார். நமக்கு அப்போது யூதர்களுக்கு வாரத்தினுடைய அந்த கடைசி நாள் 7ஆம் நாள் சனிக்கிழமை, நமக்கு வாரத்தின் முதல் நாள் ஆண்டவர் உயிர் தெழுந்தார். நமக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் ஓய்வு நாள். அன்றைக்கி நம்ம ஓய்வு எடுக்கலாம், இல்லை ஆண்டவரை பற்றி நம்ம படிக்கலாம், ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலாம், ஆண்டவரை பற்றி பேசலாம். கடவுளை தவிர வேறு எதுவுமே தேவையில்லை. சமைக்கலாம், அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சாப்பாடு சமைச்சிக்கலாம். பட் அன்னைக்கு டியூஷன் போகிறது, அன்னைக்கு படிக்கிறது, அன்னைக்கு வேலைக்கு போகிறது, ட்ராவல் பண்ணுவோம், அதனால் திருப்பலியை நம்ம மிஸ் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம தவிர்க்க முயற்சிக்கணும். நம்மளோட ட்ராவல் அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். கடவுளுக்கு தான் ஃபஸ்ட் இடம் கொடுக்குறோமான்னு அங்கே நமக்கு தெரிஞ்சிடும். சரி, 3வது மோசே அந்த 2 கற்பலைகளை எப்படி பெற்றுக்கொண்டார் அப்படின்னு பார்த்தோன்னா, விடுதலை பயணம் 31 18 ஆண்டவர் சீனாய் மலையின் மேல் மோசையோடு பேசி முடித்த பின் கடவுளின் விரல் எழுதப்பட்ட கற்பலகைகளான உடன்படிக்கையின் பலகைகளை 2ஐயும் அவரிடம் அளித்தார். இப்போ கடவுளுடைய விரல் எழுதி தந்ததான். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி நம்ம வாசிப்போம். ஆக்சுவலாக புதிய ஏற்பாட்டில் கூறப்பட்டிருக்குது, மோசேவுக்கு கடவுள் வானதூதர் வழியாக அந்த உடன்படிக்கை பலகைகளை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி. ஸோ கடவுளின் விரல் அப்படின்றது ஒரு அடையாளமாக கூறப்பட்டிருக்கிறது. ஏன்னா நிறைய நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வானதூதரை பார்த்தா கடவுளை பார்த்த மாதிரி பழைய ஏற்பாட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பட் நம்ம புதிய ஏற்பாட்டில் யோவான் நற்செய்தி 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் இயேசுவை தவிர யாருமே கடவுளை பார்த்ததில்லை அப்படின்னு தெளிவாக நம்ம வாசிக்கிறோம். அப்போ இது எல்லாமே ஒரு உருவகமாக நமக்கு பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்டிருக்குது.
சரி, இன்றைய தினம் ரொம்ப சுருக்கமான விளக்கம் தான். முதல் விஷயம், இன்றைக்கி விடுதலை பயணம் 30ஆம் அதிகாரத்தில் 17லேருந்து 21 வசனங்களை பாருங்கள். ஒரு வெண்கல் நீர் தொட்டி ஆண்டவர் வைக்க சொல்கிறார். இதுக்கு குருக்கள் பலி செலுத்துவதற்கு முன்பாக அவங்க ஜெபிச்சு வழிபாடு நடத்துறதுக்கு முன்னாடி கைகளையும் கால்களையும் கழுவி கொள்வதற்கு. இன்றைக்கும் நம்மளுடைய எழுந்தேற்றத்துக்கு முன்னாடி காணிக்கையின் போது குருக்கள் அதனால தான் ஒரு கிண்ணத்தில் தண்ணியில் கழுவுகிறார்கள். இதனுடைய பழைய ஏற்பாடு வேர்கள் பாருங்கள், இன்றைக்கி நம்ம அதை பின்பற்றி கொண்டுக்கிறோம். ஆனால் என்ன, ரத்தம் சிந்தி ஆடு மாடுகள் விலங்குகளை பலி கொடுக்க போல ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த நிலையான பலியை திரும்பவும் தந்தையிடம் வழங்குவதற்காக அவர்கள் செல்கிறார்கள். அதே போல் பாருங்கள், 22லேருந்து 38 வசனங்களை பார்க்குறோம். திருப்பொழிவு எண்ணெயை பற்றி நம்ம இன்றைக்கி வாசித்தோம். அதை பாருங்கள், அந்த பலிப்பீடத்தை உடன்படிக்கை பேலை மேலே எல்லாம் அந்த திருப்பொழிவு, அந்த ஸ்பெஷலான எண்ணெயை ஊற்றி அதை திருப்பொழிவு செய்ய சொல்கிறாரு, அனாயிட் பண்ண சொல்கிறாரு. நம்ம பிஷப்ஸ் பார்த்துருக்கீங்களா, நம்ம ஆயர்கள் ஒரு புது கோயில் கட்டினாங்கன்னா அந்த புது கோயிலினுடைய திருப்பொழிவினுடைய அந்த நிகழ்வுக்கு நம்ம போய் பார்த்தோன்னா அந்த மாசில் அவங்க அழகாக ஆயர் அவரோட கையால் எண்ணெயை அந்த பீடத்து மேலே ஊற்றி அதை அப்படியே தேய்ப்பாராம். எவ்வளோ அழகாக இன்னும் பாருங்கள், பழைய ஏற்பாட்டினுடைய விஷயத்தை நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஆண்டவர் பலியை நிறுத்தலை, பலியை நிலையான பலியாக மாற்றினார், முழுமைப்படுத்தினார். பிரிந்து போன சகோதரர் சொல்லுவாங்க, ஆண்டவர் அந்த பலியெல்லாம் பழைய ஏற்பாட்டில் நிறுத்திட்டார். இல்லை, பழைய ஏற்பாட்டை நிறுத்தலை, ஆண்டவர் அதை முழுமை செஞ்சுருக்கிறார் அவருடைய பலியினால், திருப்பலியினால். அதனால் திருப்பலிகளை ஆண்டவர் நிறுத்த கிடையாது, திருப்பலிகளை ஆண்டவர் முழு நிறைவுக்கு கொண்டு வந்து அவரில் அதை முழுமை செய்திருக்கிறார். அந்த பலியை ஆண்டவர் அவர் நினைவாக ஒவ்வொரு நாளும் செய்ய சொல்லி இறுதி ராவணமின் போது கட்டளையிட்டிருக்கிறார். அந்த பலிகளை செலுத்துறதுக்கு பலிப்பீடம் வேணும். அதை நம்ம எபிரேயரில் வாசித்தோம். அதனால் இது எல்லாமே பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு நிறைவாக நம்ம பார்க்குறோம். 33வது வசனத்துலலாம் பாருங்கள், ஆண்டவர் அந்த திருப்பொழிவு எண்ணெய்க்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு பாருங்கள். இதை போன்ற கலவையை தயார் செய்யணும், இதிலிருந்து மற்றவங்களுக்கு, பிறநத்தவர்களுக்கு, அது பொது நிலையர்களுக்கு கொடுக்குறவங்களுக்கு, தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்குறவங்க தன் மக்களிடமிருந்து விலக்கப்பட வேண்டும். அதோடைய ஒரிஜினல் எபிரேய வார்த்தை போனால் அவங்க சாகடிக்கப்பட வேண்டும் அளவுக்கு ஷுட் பி கட் ஆஃப்னு இருக்கும். அப்போ ஆண்டவர் பாருங்கள், அதனால் நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த ஞானஸ்தானத்தின் போதும் சரி, அதே நேரத்தில் நம்மளுடைய உறுதி பூசலின் போதும் குருக்களோட அருள் பொழிவுக்கு இதுக்குன்னே தனியாக நம்ம வாசிக்கிறோம். நம்ம திருச்சபையில் ஈஸ்டர்னு அந்த அந்த விஜில் முன்னாடி நம்ம அந்த புனித வாரத்தின் போது இந்த எண்ணெய்கள்லாம் மந்திரிச்சு அதை நம்ம பரிசுத்தமாக அதை நம்ம கையாளுறோம். ஏன், ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போவும் அந்த அருள் பொழிவுகள் எல்லாம் இருக்குது. நோயில் பூசுதல், ஞானஸ்தானம், உறுதி பூசுதல், குருத்துவ அந்த அருள் பொழிவு எல்லாத்துக்குமே பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்களை நம்ம இன்னமும் பரிசுத்தமாக தான் கையாண்டு கொண்டிருக்கிறோம். சரி, லேவியரில் இன்றைக்கி வாசித்ததில் ஒரே ஒரு குறிப்பு தான். 21வது வசனத்தில் பாருங்கள், இந்த சிறப்பு பொருத்தனைகளையோ அல்லது தன்னார்வ காணிக்கைகளையோ இல்லை மாடுகளையோ ஆடுகளையோ நல்லுறவு பலிகளோ எரிபலிகளோ எதுக்கு கொண்டு வந்தாலும் அது ஏற்கத்தக்கதாக அமைய மாசு மறுவற்றதாக இருக்க வேண்டும். அப்போது ஒரு பலி செலுத்தணும்னா அதில் எந்த ஒரு குறைபாடும் இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அதனால தான் ஆண்டவர் பாவம் இல்லாத அதே ஆண்டவர் இறங்கி குறைபாடற்ற நிறைவான ஒரு பலியை அவருடைய உடலையும் ரத்தத்தையும் கொடுத்து ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். நம்ம ஏற்கனவே அதை பார்த்தோம். ஸோ அந்த மாசு மறுவற்றதான்னு ஆண்டவர் கேட்குறது அவர் மனசில் இருக்கும். ஒரு நாள் அவரே இறங்கி அதை செஞ்சால் தான், அவருடைய உடலையும் ரத்தத்தையும் கொடுத்தா தான் அவருக்கு உகந்த மாசற்ற பலியாக அது அமையும் அப்படின்றது ஆண்டவருடைய மனசில் இருந்திருக்கும் போல். சரி, இன்றைக்கி திருப்பாடல் 115 ஒரு 2 குறிப்புகள் தான். முதல் விஷயம் என்னென்னா, அந்த முதல் வசனத்திலே பாருங்கள், எங்களுக்கன்று ஆண்டவரே, எங்களுக்கன்று மாட்சியும் பெயருக்கே உரித்தாக்கும் பேரன்பையும் நம்ம பாசிட்டோம் இல்லையா, பேரன்பு ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ். அடுத்தது உண்மையும் ஃபெய்த்ஃபுல்னஸ், நம்பிக்கைக்குரிய தன்மையும் முன்னிட்டு அதை உமக்கே உரித்தாக்கும். கடவுளுக்கே எல்லாம் ஆட்சி, ஏன்னா அவர் தான் பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர். அழகாக அதை திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது பாருங்கள், தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. 13ஆம் வசனத்தில் பாருங்கள், ஆண்டவரை அஞ்சுகிறவர்களை அவர் ஆசீர்வதிப்பாராம். மாதா அவங்களுடைய பாடலில் மேக்னிஃபைட் லூக்கா நற்செய்தியில் மாதா சொல்லுவாங்க, ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போருக்கு அவர் தலைமுறையாய் இரக்கம் காட்டி வருகிறார். அப்போ நம்ம ஆசீர்வாதம் பெறணும்னா, ஆண்டவர் இரக்கத்தை பெறணும்னா, ஆண்டவருக்கு பயந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நம்மளுடைய ஒவ்வொரு முடிவுகளையும் ஒவ்வொரு செயல்களையும் யோசனைகளையும் அசைவுகளையும் நம்ம செஞ்சோன்னா ஆண்டவருக்கு பயந்து நம்ம ஆசீர்வாதத்தை பெறுவோம், ஆண்டவருடைய ப்ரொட்டெக்ஷனையும் பெறுவோம், அவருடைய பாதுகாப்பையும் அவருடைய இரக்கத்தையும் பெறுவோம், அவருடைய உதவியையும் பெறுவோம். நாளைய தினத்திற்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஆமென்.